ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் சேர வேண்டும் என்று விரும்பியதும் தாங்கள்தான். அவனுக்காக அவரிடம் பேசியதும் தாங்கள்தான். அவனை அவரிடம் ஒப்படைத்ததும் தாங்கள்தான். இப்படி எல்லாவற்றிற்குமே தாங்கள்தான் காரணகர்த்தாவாக இருக்கிறீர்கள். இதில் அடியேனை ஸ்லாகித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. விளக்கு பிரகாசமாக எரிய திரியை சற்று தூண்டிவிட்டேன், அவ்வளவே. அதன் பலன் யாதவ பிரகாசர் ராமானுஜனிடம் ஐக்கியமாகிவிட்டார். அங்கு ராமானுஜன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். அங்கு ராமானுஜர் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். ஆனால் இங்கே தஞ்சா சோகமயமாக அல்லவா இருக்கிறாள்? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீர்கள். அவர் மிகவும் உன்னதமானவர், சிரேஷ்டமானவர். இந்த குடும்பத்திலும் முக்கியமாக அவர் மீதும், அதாவது என் கணவர் மீதும் அபரிதமான அக்கறை கொண்டவர். அதுதான் அவர்கள் பேசும்பொழுதே தெரிந்ததே. என்ன அபரிமிதமான அக்கறை என்று. பொல்லாத அக்கறை. புதிதாக திருமணமான கணவன் மனைவியை பிரித்து வைப்பதுதான் அக்கறையா? அதற்கான காரணத்தையும் தான் அவர் விளக்கி விட்டாரே. ஆமாம், விளக்கு அகல் என்று பேசிக் கொண்டிரு. அதற்குள் உன் காலமே முடிந்துவிடும். அந்த திருக்கட்சி சுவாமிகள் எல்லாவற்றையும் துறந்தவர். பந்த பாசம் ஒட்டுறவை பற்றி அறியாதவர். பிரிந்திருப்பவரின் மனநிலைமையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? நீயே நினைத்துப்பார். ராமானுஜரை பிரிந்து நீ படும் துயரம் உன்னை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? இல்லை, அவர்களால் அனுபவிக்கத்தான் முடியுமா, உணரத்தான் முடியுமா? அடியேனின் பொருட்டு யாரோ எதற்காகவோ வைத்திருந்ததை எடுத்து வந்திருக்கிறார். அதாவது பறித்தவரின் அனுமதி இல்லாமல் இதை இங்கு கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் குற்றச் செயலே. இனிமையாக இந்நெல்லிக்கனி இருந்தாலும் பறித்தவர் அனுமதியின்றி கொண்டு வந்ததால் இது களங்கமுடையதாய் ஆயிற்று. ஆகவே இந்நெல்லிக்கனியை அடியேன் ஏற்க முடியாது. பெண்ணின் தந்தையிடம் விசாரித்ததில் அவர் சொல்கிறார், ஒரு பெண் ருது ஆனதுமே அவள் தந்தை அவளுக்கு ஒரு தக்க வரனை பார்த்து கன்னிகாதானம் செய்ய தவறினால் அவன் பாவியாகிறான். அந்த பாவம் பல ஜென்மங்கள் அவனை தொடரும். அந்த பாவம் என்னை ஆட்கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் என் கடமையை நான் பூர்த்தி செய்தேன் என்றார். அதற்கு மற்றொருவர் கருத்து தெரிவித்தார். அட பாவி மனிதா, உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே. அது இதைவிட கொடிய பாவம் இல்லையா? எப்படியும் அந்த பாவ முட்டையை நீதானே சுமக்க வேண்டும். இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார். அதாவது தவறான அர்த்தங்கள் வேதாந்த விளக்கங்களில் நடப்பட்டு இருக்கிறது. அதை வேரோடு பிடுங்கி எறிந்து தகுந்த விளக்கங்கள், தகுந்த உதாரணங்கள் மூலம் உன்னால் ஆழ்ந்து ஊன்றப்பட வேண்டும். அதனால் சம்பிரதாயம் தழைத்தோங்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க நீ ஒரு வழிகாட்டியாய் திகழ வேண்டும். சனாதன தர்மம் வலியுறுத்தும் சமத்துவமான நிலைப்பாடு நம் சம்பிரதாயத்தில் வலியுறுத்தப்பட வேண்டும். சமூகத்தில் குழப்பமற்ற நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு முதலில் நீ குழப்பமற்ற, குற்றமற்ற மனோநிலையை அடைய வேண்டும். எனவே தைரியமாக, உறுதியாக நின்று தவறுகளை சுட்டிக்காட்டியும் களையவும் தான் நீ அங்கு சென்றிருக்கிறாய் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். பகவான் உன்னிலிருந்து அனைத்து நலன்களையும் அருள்வார். இது சத்தியமான உண்மை.